அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பீஃபில் தட்டி பொரிச்ச கறி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இஞ்சிலாம் தட்டுவோம்ல, அந்த கல் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுகிட்டு பின்புறமாக திருப்பி வச்சுக்கோங்க. நம்ம பீஃப் வாங்கையில் ஒரு 10 பீஸ் இதுக்காகவே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஒரு பீஸாக எடுத்து நம்ம நல்லா தட்டிக்கணும். நல்லா தட்டி அந்த பீஃபை நல்லா ஃப்ளாட்டாக ஆக்கிடணும். தட்டையில் பார்த்து தட்டிக்கோங்க. அந்த கல்லில் படாமல் கறியில் மட்டும் தட்டுங்க. அந்த கல்லில் பட்டுச்சுன்னா அந்த கல் உடஞ்சி அந்த கறியில் போய் மண் மாதிரி அப்போம். நம்ம இந்த மாதிரி பொரிக்கிறதுனால நம்ம கறியை குக்கரில் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி தட்டி பொரித்தாலே கறி வெந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் எல்லா கறியுமே தட்டி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும் தட்டி முடித்ததுக்கப்புறம். இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறம் ஆச்சி சிக்கன் 65 பவுடர் மசாலா ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா மசாலா எல்லா இடத்துலையும் போய் படுற மாதிரி பரட்டிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ளாட்டாக இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமே குக் ஆகிரும். இப்போ நம்ம பேனில் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கறி எடுத்து வைங்க. இப்போ எல்லா கறியும் நம்ம பேனில் எடுத்து வச்சதுக்கப்புறம் மூடி போட்டு குக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமே குக் ஆகும். இப்போ நல்லா திறந்துட்டு மறுபடியும் பெரட்டி விடுங்க. எல்லா கறியையும் பெரட்டி விட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா 2 சைடும் பெரட்டி நல்லா மூடி போட்டு வேக வைங்க. குக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமே குக் ஆகிடும். எப்போவுமே நீங்கள் சிக்கனில் தான் ஃப்ரை பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டி நீங்கள் பீஃபில் ஃப்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சாம்பார், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதை ஸ்கூலுக்கு கூட பிள்ளைங்களுக்கு லஞ்சு கொடுத்து விடலாம். அன்றைக்கே தட்டி மசாலாலாம் போட்டு பெரட்டி வச்சிட்டிங்கன்னா காலையில் லஞ்சுக்கு பிள்ளைங்களுக்கு கட்டி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சீக்கிரமே ஃப்ரை பண்ணி டக்குன்னு கொடுத்துர்லாம். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.